மீண்டும் ஒருமுறை அந்த புதிய செய்தியை நாம் பார்க்கிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை வேந்தர் மீதான முறைகேடு வழக்கில் 2 பேராசிரியர்களிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சம்மன் அனுப்பப்பட்ட பேராசிரியர்கள் ஜெயராமன், சுப்பிரமணிய பாரதி ஆகிய இருவரும் கருப்பூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை வேந்தர் மீதான முறைகேடு புகாரில் பேராசிரியர்கள் உட்பட 5 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. முறைகேடு புகாரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை வேந்தர் ஜெகநாதன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். தகவல்களை சொல்லலாம். வணக்கம் மெத்தி. அதாவது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்திக்கூடிய இருக்க சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் தற்போது வெளிவைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பல்வேறு சோதனைகள் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டன. இந்த வழக்கில் தொடர்புடைய பதிவாளர் தங்கவேலு மற்றும் அது உட்பட 3 பேர் கடந்த 8 நாட்களாக தலைமறைவாக உள்ளனர். இந்த சூழலில் தான் இந்த வழக்கை விசாரித்து வரும் சேலம் கருப்பூர் காவல்துறையினர் நேற்று 5 பேருக்கு, அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் 5 பேர்களுக்கு நேரில் ஆஜராகும்படி இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று கருப்பூர் காவல்துறையினர் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பொருளியல் துறை தலைவர் ஜெயராமன், மேலாண்மை கல்வித்துறை பேராசிரியர் சுப்பிரமணி மற்றும் தொகுப்புதிய பணியாளரான நத்தீஸ்வரன், உளவியல் துறை உதவி பேராசிரியர் நரேஷ்குமார் மற்றும் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயராமன் ஆகியோருக்கு காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக என்று சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று காலை கருப்பூர் காவல் நிலையத்தில் தற்போது பேராசிரியர்கள் 2 மட்டும் தற்போது ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக சுப்பிரமணிய பாரதி மற்றும் ஜெயராமன் ஆகியோர் காலை 10 மணிக்கு கருப்பூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர். சற்று நேரத்துக்கு முன்பாக மேலும் மூவர், அதாவது உதவி பேராசிரியர்கள் உட்பட மேலும் 3 தற்போது காவல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். எனவே மொத்தம் 5 பேரும் தற்போது காவல் நிலையத்துக்கு வந்துள்ளதன் அடிப்படையில் தனித்தனியாக இவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு முக்கிய தகவல்கள் இவர்களிடமிருந்து திரட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு அது வீடியோ பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிபந்தனை ஜாமீனில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை முடிந்து தற்போது வீடு திரும்பியுள்ளார். எனவே இந்த வழக்கு தொடர்பாக அவரிடமும் விசாரணை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறை தரப்பில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்று பார்த்தால் நிபந்தனை ஜாமீனில் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றுதான் நிபந்தனை ஜாமீனில் கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் விரைவில் காவல்துறையினர், அதாவது இன்றோ அல்லது நாளையோ காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்த வழக்கு சம்பந்தமாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்போது பொறுப்பு பதிவாளராக விஸ்வநாதமூர்த்தி உள்ளிட்ட மேலும் 8 பேருக்கு காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் நாளை மறுதினம் ஆகிய 5 நாட்களும் இது போன்ற பல்வேறு பல்வேறு சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களிடமும் காவல்துறை விசாரிக்க முடிவை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த 5 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணையை துவங்கியுள்ளனர். தகவலுக்கு நன்றி சக்திவேல்.